தமிழ் தேசியம் என்றால் என்ன? அப்போது தெலுங்கு தேசியம், கன்னட தேசியம், மலையாள தேசியம் என்று எல்லாம் இருக்கிறதா? திருவள்ளுவர் ஃபேஸ்புக். ஆமாம், திருவள்ளூர்னு பேர் வச்சுட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அண்ணன் சீமான் எவ்வளோ கோபப்படுவார் பாருங்க. தமிழ் தேசியம் என்னென்னு நீங்கள் 2022 நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தமிழ் தேசியம், தமிழ் வந்து ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தேசிய இனம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அது வந்து என்ன, நமக்கு மொழி, மண், இனம், குணம், ஆளுமை, கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துலேயுமே, இலக்கணம், இலக்கியம், நாடகம் எல்லாத்துலேயுமே பல ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் மேன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு முழுமையான இனம் தமிழ் நம்மளால் மாற்றுக்கிறது. அதனால இது தேசிய இனம் சொல்கிறாங்க. அதனால் தனி நாடுன்னு அர்த்தம் இல்லை, அதாவது நாங்களே தனித்து இயங்கக்கூடியவர்கள். அப்போ அதாவது என்னுடைய பையன் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னா அவன் தனி கொடுத்துரும் போடுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நம்ம பேசுறது, அப்படி ஒரு பெரிய ஆள் இருக்கு. அப்போ வந்து என்னுடைய மூத்த பையன் இருப்பான், ரெண்டாவது பையன் இருப்பான், நடு பையன் இருப்பான், அப்பா இருப்பார், தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் குடும்பம். அப்படி வந்து தமிழ் ஒரு தேசிய இனம், தமிழ் தேசியம் சொல்லப்படுது. அப்படி தான் ஹிந்தி தேசியம் சொல்லலாம். அப்படி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நம்மகிட்ட இருந்து வந்தவங்க, தமிழ்லேருந்து வந்தவங்கனால நம்ம வந்து அதை அவங்க அப்படி சொல்லிக்கல. பட் அவங்க அப்படி தெலுங்கு தேசம் தான் பார்ட்டியை வச்சிருக்காங்க. அதில் என்ன குழப்பம் நமக்கு? ஸோ தெலுங்கானா அப்படி தான் அவங்க பார்ட்டியை வச்சிருக்காங்க, ஸ்டேட்டே வச்சிருக்காங்க. அதனால அவர்களும் அப்படி தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை.